ஹாய். இன்னைக்கு என்ன குட் ஃபீட்பேக்னா, காதல் காதலுக்கு எது முக்கியம் அப்படின்னு நாம பார்க்க போறோம். காதலுக்கு எது முக்கியம்னா சுய சிந்தனை தான் முக்கியம். என்னடா இது, காதலுக்கு சுய சிந்தனை முக்கியமா? டேய், காதலுக்கு பாசம் தாண்டா முக்கியம். டேய், காதலுக்கு அன்பு தாண்டா முக்கியம். டேய், காதலுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தாண்டா முக்கியம். டேய், காதலுக்கு ஒரு கேர் தாண்டா முக்கியம். டேய், காதலுக்கு ஒரு புரிதல் தாண்டா முக்கியம். காதலுக்கு ஒரு இதயம் தாண்டா முக்கியம் அப்படின்னு பல கேள்விகளை நீங்க என்கிட்ட சொல்லலாம். அப்படிலாம் கிடையாது. காதலுக்கு சுய சிந்தனை தான் ரொம்ப முக்கியம். அது இருந்தா மட்டும்தான் நம்ம காதல் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கும், காதலும் ஜெயிக்கும். சுய சிந்தனை மட்டும் காதல்ல இல்லைன்னா கண்டிப்பா உங்க காதல் தோற்று போயிடும். என்னடா சொல்ல வர, எனக்கு சுத்தமா எதுவுமே புரியல, கொஞ்சம் விலைக்கு சொல்லுடா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இருங்க சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தான். அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது நம்ம லவ் சொல்லணும், எப்படியாவது அந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த பையன் நினைக்கிறான். அப்படி நினைக்கும் போது அவன் சுய சிந்தனை என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? நம்ம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம அப்பா அம்மா எதிர்த்தாலும், இல்லை இந்த ஊர் எதிர்த்தாலும், இல்லை இந்த சாதி எதிர்த்தாலும், இல்லை இந்த மதம் எதிர்த்தாலும், இல்லை இந்த நாடே எதிர்த்தாலும், இல்லை இந்த உலகமே எதிர்த்தாலும் அந்த பொண்ணை நாம கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது நம்ம லவ் சொல்லணும், அந்த பொண்ணு கூட நம்ம வாழணும் அப்படின்னு அவனோட சுய சிந்தனை சொல்லியிருக்கும். கண்டிப்பா சொல்லியிருக்கும். எல்லாருக்குமே சுய சிந்தனை ரொம்ப முக்கியம் காதல்ல. அப்படி அவன் சுயமா யோசிச்சதாலதான் அந்த பொண்ணுகிட்ட போய் அவன் அந்த லவ் சொல்றான். அந்த பொண்ணு மற்ற எல்லாருக்கும் பயந்துகிட்டு அந்த பையனை வேண்டான்னு சொல்லுது. அந்த பையனும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்னு அவனோட சுய சிந்தனை ஓகேன்னு சொல்லிட்டு அவன் மாறான். இந்த இடத்துல அவனோட சுய சிந்தனை அந்த காதலுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்பட்டுது. 2 நாள் கழிச்சு அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லுது. அப்ப ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு ஒரு முடிவு எடுத்தது, எல்லாருக்கும் பயந்து ஏதோ ஒரு விதத்துல பயந்து அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து, மறுபடியும் அந்த பொண்ணு சுயமா யோசிச்சு ஒரு சுய சிந்தனையில அந்த பொண்ணு அந்த இடத்துல என்ன நினைச்சிருக்கும்? நம்ம அப்பா எதிர்த்தாலும் பரவாயில்ல, நம்ம அம்மா எதிர்த்தாலும் பரவாயில்ல, இந்த ஊர் எதிர்த்தாலும் பரவாயில்ல, இந்த சாதி எதிர்த்தாலும் பரவாயில்ல, இந்த மதம் எதிர்த்தாலும் பரவாயில்ல, இந்த உலகம் எதிர்த்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, அந்த பையன் கூட நானும் வாழணும் ஆசைப்படுறேன், அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைச்சதுனாலதான் அந்த பொண்ணும் அந்த பையன் கிட்ட லவ் சொல்லு. இப்ப 2 பேருக்குமே ஒரு சுய சிந்தனை ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு காதலுக்கு சுய சிந்தனை ரொம்ப முக்கியம். 2 பேருமே சுய சிந்தனையால ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அந்த முடிவு ஜெயிக்குது. அவங்க அவங்களுடைய காதலை சொல்றாங்க. ஒரு டிராவலும் பண்றாங்க. பல வருடங்கள் பண்றாங்க. பல வருடங்கள் பண்ணி ஒரு கட்டத்துல மற்றவர்கள் பேச்சை கேட்டு யாரோ ஒருவர் பிரிஞ்சு போறாங்க. அதுக்கு அவங்களுடைய சிந்தனை தேவைப்படலை. மற்றவங்களோட சிந்தனைகளை கேட்டு அவங்க பிரியறதுக்கு காரணமா இருக்கிறாங்க. அதாவது அப்பா சொல்லியிருக்கலாம், அம்மா சொல்லியிருக்கலாம், சொந்தக்காரங்க சொல்லியிருக்கலாம், யாரோ ஒருவர் சொல்லியிருக்கலாம். அவங்களோட சிந்தனைகளை இவங்க ஆளாக்கப்பட்டு அவங்க பிரிகிறாங்க. அந்த இடத்துல அவங்க சுயமா யோசிக்கல. சுயமா யோசிக்காம இருந்தனாலதான் அவங்க 2 பேருமே பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பா இருக்குது. இந்த இடத்துலதான் காதல் தோற்று போகுது. நீங்க எப்படி ஆரம்பத்துல நீங்களா யோசிச்சு நீங்களா சுய சிந்தனை பண்ணி உங்களோட காதலை நீங்க வலுப்படுத்தினீங்களோ, உங்களோட காதலை நீங்க போய் சொன்னீங்களோ, அதே மாதிரியே கடைசி வரைக்கும் நீங்க சுயமா யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க காதல செஞ்சீங்கன்னா உங்க காதல் கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணும். அப்படி நீங்க ஒரு கட்டத்துல சுயமா யோசிக்கலன்னா உங்க காதல் தோற்று போகும். அதுக்குதான் நான் சொல்றேன், காதலுக்கு ரொம்ப முக்கியம் சுய சிந்தனை. சுய சிந்தனையோடு காதல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அன்பு, பாசம் இது எல்லாம் காதலுக்குள்ள அதுவாக நடக்கும். ரொம்ப முக்கியம் சுய சிந்தனை.